இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகளிர் உரிமை தொகை வெற்றியை உறுதிப்படுத்தும்ன்றது மூட நம்பிக்கைன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இது தொடர்பாக பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்கிறார்? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழக அரசு இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் உரிமை தொகை திட்டம் நல்ல திட்டம் என்றாலும் அது மட்டுமே தேர்தல் வெற்றியை உறுதி செய்து விடாது என காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியும் அக்கட்சியினுடைய தரவுகள் பகுப்பாய்வு பிரிவின் தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம் தான், செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது, ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பது மூட நம்பிக்கை. கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றன, 5 தோல்வி அடைந்திருக்கின்றன என்று சுட்டிக்காட்டி எந்தெந்த மாநில அரசுகள் எல்லாம் இது போன்ற திட்டத்தை செயல்படுத்தியது, அதில் எவையெல்லாம் தோல்வி அடைந்தது, வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறித்த விவரங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் தேர்தலுக்கு முன்பாக பாஜக அரசு லட்லி பெஹனா யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்தியது, அது வெற்றி பெற்றது. ராஜஸ்தானில் அப்போதைய காங்கிரஸ் அரசு 2023ஆம் ஆண்டு மெஹங்காய் ரகத் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது, ஆனால் தேர்தலில் தோல்வி அடைந்தது. தெலங்கானாவில் ஆட்சியில் இருந்த பிஆர்எஸ் கட்சி தேர்தலுக்கு முன்னதாக கல்யாண லட்சுமி என்ற திட்டத்தை செயல்படுத்தியது, ஆனால் தேர்தலில் தோல்வி அடைந்தது. அதே போல ஆந்திராவிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 2024ஆம் ஆண்டு அம்மா ஓடி என்ற திட்டத்தை செயல்படுத்தியது, ஆனால் தேர்தலில் தோல்வியை சந்தித்தது என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பெண்களுக்கான அந்த உரிமை தொகை வழங்கும் திட்டத்தில் பாஜக வெற்றி பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதில் அவர் சுட்டிக்காட்டி இருப்பதில் தோல்வியடைந்த கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், வெற்றி பெற்றதாக அவர் சுட்டிக்காட்டி இருப்பதெல்லாம் பாஜகவை சேர்ந்த மாநிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தான் தமிழக அரசு மகளிர் உரிமை தொகைக்கான 3 மாத தொகையை முன்கூட்டியே வரவு வைத்ததோடு கூடுதலாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயாக கொடுத்தது. இது பல தரப்பிலும் பரவலாக பாராட்டை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி இந்த திட்டம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை பெற்றி கொடுத்து விடாது என தெரிவித்திருப்பது கூட்டணிக்குள் அடுத்த சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பு வரை பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பது தொடர்பான சில முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வந்தார். ஆனால் தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் குறித்தோ அதனுடைய செயல்பாடுகள் குறித்தோ எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் முதன்முறையாக தற்போது கூட்டணி ஆட்சியில் பங்கு என்பதை தாண்டி தமிழக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டம், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருப்பது கூட்டணியில் மேலும் சலசலப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.